Hi, this is Narmada from Vista Academy Erode. Ratio and proportion அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி இது எல்லாத்துலேயுமே வரும். The ratio of the number of boys to girls of school with 480 students is 7:5. What will be the new ratio if 20 more boys are admitted அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா 480 மாணவர்கள் கொண்ட ஒரு பள்ளியில் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளின் விகிதம் 7:5 ஆகும். 20 சிறுவர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டால் புதிய விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. அதாவது இது ஸ்கூல் பேஸ் பண்ணி கேர்ள்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பாய்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பாய்ஸ் டு கேர்ள்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ பாய்ஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ வந்து 7:5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் வாட் வில் பி தி நியூ ரேஷியோ 20 மோர் பாய்ஸ் ஆர் அட்மிட்டட்னு கேட்குறாங்க. அதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இந்த ரெண்டோட டோட்டல் வந்து 480 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நமக்கு ரேஷியோவில் இருந்தால் அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பருக்கு மாற்றணும் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுவோமா? அப்போ கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 7x 5xன்னு வருங்களா? அப்போ 7x + 5x தான் அந்த 480 அப்படிங்கிற வேல்யூங்களா? அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 12x. அப்போ 12x = 480 அப்படின்னு கிடைக்கும். அப்போ x = 1 12s are 12, 4 12s are 48, ரிமைனிங் அந்த 0 இருக்கும். அப்போ 40. இப்போ 40ங்கிறது எக்ஸோட வேல்யூ. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் இந்த நம்பர் ஆஃப் பாய்ஸ்லேயும் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்லேயும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 7xனா 7 × 40 20 280. இப்போ 280 பாய்ஸ் இருப்பாங்க. இப்போ கேர்ள்ஸில் அப்ளை பண்ணோம்னா 4 5s are 20. அப்போ 200 கேர்ள்ஸ் இருப்பாங்க. அப்போ 200 கேர்ள்ஸு 280 பாய்ஸ் அப்படின்னு கிடச்சிருச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க? 20 மோர் பாய்ஸை அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ இது கூட 20 மோர் பாய்ஸை ஆட் பண்ணோன்னா நமக்கு பாய்ஸ் என்னவாயிருவாங்க? 300 ஆயிடுவாங்க. கேர்ள்ஸ் வந்து 200 இருப்பாங்க. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற நியூ ரேஷியோ என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ 20 மோர் பாய்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் 300 கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிங்கன்னா காமனாக இருக்கிற டேர்மை கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ 3:2 அப்படிங்கிறது தான் நியூ ரேஷியோ. இப்போ நியூ ரேஷியோ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 3:2. செகண்ட் கொஷின் பார்த்துட்டிங்கன்னா the ratio of the number of boys and girls in a class is 5:3. If 10 boys leave the class and 10 girls join the class, the ratio becomes 3:5. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பாய்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பறையில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் 5:3. வகுப்பறையில் 10 மாணவர்கள் வெளியேறினால் மற்றும் 10 மாணவிகள் சேர்க்கப்பட்டால் விகிதம் 3:5 எனில் வகுப்பறையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. அதாவது நம்பர் ஆஃப் பாய்ஸை எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்னென்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 5:3 அப்படின்னு ஒரு கிளாஸில் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 10 கேர்ள்ஸ் வந்து ஆட் ஆகுறாங்க, 10 பாய்ஸ் வெளியே போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாய்ஸில் வந்து ஃபஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் பாய்ஸ்னால் 5x, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 3xன்னு போடுவோம். இப்போ இந்த 5x அப்படி இதில் எத்தனை பேர் வந்து ஆட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸில் வந்து 10 பேர் வெளியே போகிறாங்க. இப்போ பாய்ஸில் 10 பேர் வெளியே போகிறாங்க அப்படின்னா -10 போடுவீங்களா? இப்போ ஒருவேளை 25 பசங்க இருக்காங்கன்னா 10 பேர் வெளியே போகிறாங்கன்னா 25 - 10ன்னு போடுவீங்க. அப்போ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது ரேஷியோ. அப்போ இந்த இடத்துல நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணுறோன்னா 5xன்னு போடுவோம். அந்த 5xலேருந்து 10 பேர் வெளியே போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3x அப்படிங்கிறது கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த். அதில் 10 பேர் ஆட் ஆகுறாங்க அப்படின்னா எனக்கு நியூ ரேஷியோ என்னவா மாறுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3/5 மாறுது. அப்படிங்கிறத இவங்க கொடுத்த இந்த ஹிண்ட். இதை வச்சு இதை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ண தெரியணும். இந்த ஈக்குவேஷனை மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே சால்வ் பண்ணியாச்சுங்கிறது அர்த்தம். இப்போ இதை எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னு தெரியுதுங்களா? மொத்தமாக என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் ஆட் ஆகுறாங்கன்னா ஆட் பண்ணுங்கள். இல்லை இவ்வளோ பேர் வெளியே போகிறாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணணும். அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 10 பாய்ஸ் வந்து வெளியே போகிறாங்கிறதால -10, 10 கேர்ள்ஸ் ஆட் ஆகுங்கிறதால +10. இந்த மைனஸ் ப்ளஸ்ஸும் ரொம்ப முக்கியம். இனி இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5 25ன்னு வருங்களா? இப்போ 25x - 5 10s are 50 = 3 3s are 9x + 3 10s are 30 அப்படின்னு கிடைக்குங்களா? இனி இதை இந்த சைட் கொண்டாந்து சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 25x - 9x = இந்த 50 இங்கே போச்சுன்னா ஆட் ஆயிருங்களா? அப்போ 50 + 30 18 கிடைக்கும். இப்போ 25x - 9x அப்படின்னா நமக்கு 16x = 18 கிடைக்கும். இப்போ x = என்னென்னு கிடைக்கும்? 1 16s are 16, 5 16s are 80. இப்போ 5ன்னு கிடைக்குங்களா? இப்போ x வந்து 5ன்னு கிடச்சிருச்சு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க?
ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பாய்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரேஷியோவில் அப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா இதுதான் நார்மல் ரேஷியோ. அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்தது தான் என்னது, ஒரு வேளை 10 பாய்ஸ் வந்து வெளியே போயிட்டு ஒரு 10 கேர்ள்ஸ் ஆட் ஆனால் எனக்கு இந்த ரேஷியோ இந்த மாதிரி மாறுது அப்படின்னா எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறதா நமக்கு கொஷின். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் இதை வச்சு நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிச்சிடுங்க. இந்த ஹிண்ட்டை வச்சு தான் நம்ம எக்ஸ் ஃபைன் பண்ணுவோம். இந்த எக்ஸை கொண்டு போயிட்டு நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பாய்ஸ் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் பாய்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கேட்டாங்கன்னா கேர்ள்ஸில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாய்ஸ் தான் கேட்குறாங்கும் போது அப்போ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா 5x அப்படிங்கிறது டோட்டல் பாய்ஸு. அப்போ இதில் எக்ஸ் வந்து 5 அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா 25 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ 25 அப்படிங்கிறதா பாய்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 55 பேர் பசங்க, 25 பேர் பசங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எவ்வளோ கேர்ள்ஸ் இருப்பாங்கன்னு ஒரு வேளை கொஷின் கேட்டிருந்தாங்களா, மாணவிகளின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 3xன்னு இருக்குது. இப்போ 3×5 5. இப்போ 5 அப்படிங்கிறதா கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் கேட்டதால் 25 அப்படிங்கிறது ஆன்சர். ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் அப்படிங்கிற டாபிக் எடுத்துட்டாவே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமும் சரி, இந்த மாதிரி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸோட கவுண்ட் கொடுத்துட்டு கிளாஸில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின் சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.